பலூனுக்கு வலிக்காமல் ஊசி போடுங்க ப்ரோ. எப்பட்றா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? பலூனுக்கு வலிக்காமல் எப்பட்றா ஊசி போட முடியும்? சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு ஒரு பலூன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பலூன் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஊதி அதை கட்டி போட்டு வச்சுட்டேன். கட்டி போட்டு வச்சதும் இப்போ நெக்ஸ்ட்டு போய்ட்டு இன்ஜெக்ஷன் தான் எடுத்துன்னு வந்தோம். இன்ஜெக்ஷனில் பார்த்திங்கன்னா மருந்துக்கு பதிலாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடுற ஃபீல் வரும். நான் ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்னு இப்படிலாம் சேலஞ்ச் கொடுப்பீங்களாடா நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே நம்ம இன்ஜெக்ஷன் போட்டே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன தான் தைரியமாக இருந்தாலும் உள்ளார ஒரு பயங்க. என்ன பயம் தான் கேட்குறீங்க? விஸ்வாசம் படத்தில் நம்ம தலை அஜித் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவன் வெட்டுறது எனக்கு தெரியாது, நீ ஊசி போடுறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம குத்தனை அந்த பலூன் உடச்சிருமோன்னு ஒரு பயம். ஆக்சுவலி உடஞ்சிருமோன்னு ஒரு பயத்தில் தான் அந்த பலூனுக்கு ஊசி போட்டேன். அங்கே நடந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஊசி போட்டுட்டேங்க. அந்த பலூன் உடையவே இல்லை. எனக்கே ஷாக் ஆகிடுச்சி. நீங்களும் ஷாக் ஆனீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக பலூனுக்கு ஊசி போட்டு இந்த சேலஞ்சை சக்ஸஸ் பண்ணியாச்சு. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லி விடுங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னா அந்த பலூனை என் கையாலேயே உடச்சிட்டேன். அப்போ தான் என்னதான் பலூனாக இருந்தாலும் அது உடச்சா தான் நம்மளுக்கு ஆனந்தம். ஸோ அதை தான் உடச்சிட்டேன்.